வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிறிஸ்துராஜ். கடந்த சில வாரங்களாகவே முரசொலி பத்திரிகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகத்தை பற்றி மிக கேவலமாக கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன சொல்ல, முரசொலி திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு. அந்த நாளேட்டில் 23/6/2026 அன்னைக்கு பே சண்முகத்தின் உண்மை முகம் பார்ட் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் அவங்க குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பே சண்முகம் அப்படின்றவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், தமிழ்நாட்டோட மாநில செயலாளர். அவரை பற்றி இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ ஆபாசமாக யாரும் எழுத மாட்டாங்க. அப்படி எழுதியிருக்காங்க முரசொலி நாளேட்டில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1989 ஆண்டிலிருந்து முயற்சி செய்து வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாரு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இவர்கள் எல்லாம் பி ராமமூர்த்தி டானிக்கில் வளர்ந்தவர்கள், இப்படிதான் இருப்பார்கள். திராவிட இயக்க ஒவ்வாமை ஒன்றுதான் இவர்களது இலக்கம் அப்படின்ட்டு சொல்றாரு. இது என்ன, இது ஒரு மோசமான விமர்சனம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சொல்லியிருக்காங்க, மக்கள் நல கூட்டணி வைத்து மண்ணை கவ்வியதையும் தமிழ்நாடு பார்த்துள்ளது. 30 ஆண்டுகளாக இவர்களின் தேர்தல் உத்தி இது ஒன்றுதான். இதையே சொல்றாங்க. இது கூட பரவாயில்ல. இன்னொன்று, அடுத்தது 24/6/2026 அன்னைக்கு பே சண்முகத்தின் உண்மை முகம் பார்ட் 2. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏலம் போடும் ஜனநாயகம், லாட்டின் மாஃபியா அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. இதை எழுதின முரசொலி நாளேட்டினுடைய ஆசிரியருக்கும் இதை எழுதின எழுத்தாளருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் யார் லாட்டின் மாஃபியான்னு குறிப்பிடுறீங்களோ அந்த கார்பரேட் கம்பெனி தான் மார்ச் 18, 2024 அன்னைக்கு எலக்ட்ராலட் பாண்ட் மூலிமா உங்கள் திமுக கட்சிக்கு 509 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறதாக எஸ்பிஐ சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்குது. அதை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளேடு மார்ச் 18, 2024 அன்னைக்கு ஒரு விரிவான கட்டுரை எழுதியிருக்காங்க. ஸோ ஒருத்தரை பற்றி குறை சொல்ல முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அதை பற்றி நம்ம யோசித்து எழுதுனா நல்லாயிருக்கும். இன்னொன்று எழுதியிருக்காங்க என்னென்னா, தீக்கது நாளேட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எழுதியிருக்காங்க என்னென்னா, தூய சக்தி வேட்பாளர்களின் தீய பின்னணிகள், விஜயின் லாஜிக் இல்லாத மேஜிக் ஷோ, நெல்லையில் விஜயின் சாரமில்லா பிரச்சாரம் அப்படிலாம் எழுதியிருக்காங்களாம். இதெல்லாம் ஒரு அரசியல் தான். அது இதே திமுக தலைவர் கருணாநிதி ஹிட்லர் முசோலினி அப்படின்லாம் இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க. அவரே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லலையா? ஸோ அரசியலில் நிறந்த நண்பர்களும் கிடையாது, நிறந்த எதிரிகளும் கிடையாதுன்றத இந்த முரசொலி எழுத்தாளருக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. சரி, அதோட விட்டுடலாம். இன்னொன்று, அடுத்தது 25/6/2026 அன்னைக்கு நாளேட்டில், முரசொலி நாளேட்டில் பே சண்முகத்தின் உண்மை முகம் பார்ட் 3, அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இப்படி எழுதியிருக்காங்க. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரளாவில் அதானி குழுமத்தின் முதலீடுகளை மார்க்சிஸ்ட் அரசு அனுமதித்தது. மிலிஞ்சர் துறைமுகம் அதானி கையில். கமலஞ்சேரி தளவாட பூங்கா அதானி குழுமத்தால் தொடங்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் மார்க்சிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எழுத்தாளர் முரசொலி எழுத்தாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதானி குழுமத்தோட கான்டாக்ட் வச்சுருக்காங்க. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அதானி குழுமத்தினுடைய முதலீடுகளை இழுத்துருக்காங்க. இது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே அதானி குழுமம் தான் நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அவங்க நடத்துகிறாங்க. இதை வசதியாக இந்த எழுத்தாளர் மறந்துட்டார். இது மட்டும் இல்லை, இதே அதானி என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதானி குழுமத்துக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க.
இந்த விசாரணை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வினீத் ஜெயின் அப்படின்றவருடைய ஃபோனு கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 638 கோடி ரூபாய் வந்து அதானி குழுமம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு குற்றம் சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடுடைய டான்ஜிட்கோ இருக்குல்ல, அதாவது தமிழ்நாடு அரசோட டான்ஜிட்கோ, அவங்களுக்கு மட்டும் சில 100 கோடிகள் வந்து கைமாறி இருக்கிறதாக குற்றம் சாட்டிருக்காங்க. எந்த பீரியடில்? ஜூலை 2021 பிப்ரவரி 2022. இந்த டைமில் யார் சிஎம் வந்தது? திமுக தான். அப்போ அதானி குழுமத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கினது உண்மையா பொய்யா, அது விசாரிச்சிங்களா? அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசாங்கம் ஒரு பர்டிகுலர் கம்பெனி கிட்ட வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணது குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு என்ன விளக்கம் உங்களுக்கு? ஜூலை 2021 வந்து பிப்ரவரி 2022 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய டான்ஜிட்கோவுக்கு பல கோடி ரூபாய் கைமாறிக்குதுன்ட்டு யூஎஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து திமுக அரசாங்கம் தான் இருந்துச்சு. அப்போ மின்சாரத்துறை அமைச்சர் யார் இருந்தது? செந்தில் பாலாஜி. இதை பற்றிலாம் திமுக தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும். அரசியல் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஒரு கட்சி வந்து ஒரு தேர்தல் கட்சியில் கூட்டணி இருக்கும், மறுபடியும் அதே கட்சி வந்து வேற தேர்தலில் இன்னொரு கட்சியில் கூட்டணி இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயல்பு தான். தமிழ்நாடு அரசியல் மற்றும் இந்திய அரசியல் இதுதான் இயல்பு. உங்களுக்காக சொல்கிறேன், 2006 அதிமுகவோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வச்சாங்க. 9 இடங்களை வந்து அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தாங்க. அதை விடுதலை சிறுத்தைகள் வந்து 2 இடம் ஜெயிச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சது. 2006 திமுக ஆட்சி வந்துச்சு. 2-3 மாதம் கழிச்சு விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிமுக போயிட்டு திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. அன்றைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு சிம்பிளாக சொன்னாங்க, தம்பி திருமாவளவன் அவசரப்பட்டுட்டாரு, அரசியலில் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம், எனினும் தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க, இதுதான் அரசியல் நாகரிகம். இதை விட்டுட்டு உங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் இருந்து உங்களோட 10 ஆண்டுகாலம் பயணித்த ஒரு நண்பர்களை பார்த்து டானி குடித்தவங்க, அவங்க இருந்த கேரளா அரசாங்கம் அதானி குடும்பத்தோடு ரகசிய உறவு இருக்குது, இதெல்லாம் பற்றி எழுதுனா என்ன அர்த்தம்? நாவடக்கணுன்றது எல்லாருக்கும் முக்கியம். குறிப்பாக முரசொலியில் இந்த கட்டுரை எழுதுனவருக்கு நாவடக்கமும் இருக்கணும், கையடக்கமும் இருக்கணும். ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கோம், நம்ம மாறி கூட்டணி வைக்கலையான்னு யோசிக்கணும். சரி, இது விடுங்க. திமுக வந்து இப்போ ஒரு மீட்டிங் வச்சாங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டி முத்துராசா கூட்டணி இல்லைன்ட்டு திமுக தலைவர் இந்த இதுலேயே அறிவிக்கணும்ன்ட்டு. அதாவது அவங்க கூட்டணியே தேவையில்லையா, தனிச்சு நிற்க போகிறாங்களாம். நிற்கட்டும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி அமைச்சதெல்லாம் கூட்டணி நிச்சு தான். ஃபஸ்ட்டு திமுக ஆட்சி அமைச்சது 1967. அந்த தேர்தலில் திமுக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், சுதந்திரா கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு, சீப்பு ஆதித்யநாத் நாம் தமிழர் கட்சி, இவங்களோட கூட்டணி வச்சு தான் 1967 ஆட்சியை பிடிச்சாங்க. அதன் பிறகு 1971 சட்டமன்ற தேர்தலில் திமுக, ஃபார்வர்ட் பிளாக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களோட கூட்டணி வச்சு தான் திமுக ஆட்சி பிடிச்சாங்க. அதன் பிறகு 1989 திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஜனதா கட்சி இவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சு தான் 1989 திமுக ஆட்சி பிடிச்சது. 1996 திமுக, தமாக, கம்யூனிஸ்ட் இதற்கெல்லாம் மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி நினைச்சதால் தான் 1996 திமுக ஆட்சியை பிடிச்சிது. 2006 திமுக,
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி வச்சு தான் அன்னைக்கு ஆட்சி பிடிச்சாங்க. 2021 தேர்தலில் திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சியோட கூட்டணி வச்சு தான் ஆட்சி பிடிச்சாங்க. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த எல்லா பீரியடும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு தான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் திமுக தனியாக நின்று தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது வரலாறு கிடையாது. ஸோ ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக மற்ற கட்சியோட காலில் விழுந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சு அவங்கள பற்றி இவ்வளோ தரைக்குறைவான வார்த்தை விமர்சனம் பண்ண என்ன? ராசா போன்றவர்கள் சிறந்த வழக்கறிஞர், சிறந்த பேச்சாளர். அவரெல்லாம் ஒரு கருத்து சொல்லும் போது யோசித்து சொல்லணும். நாளைக்கு இதே கட்சி உங்களோட கூட்டணி அமைக்கலாம், அரசியல் நிறந்து நண்பர்கள் நிறந்து எதிரி கிடையாது. ஸோ அந்த டைம் நீங்கள் எப்படி அவர் ஃபேஸ் பண்ணீங்க உங்களெல்லாம்? ஸோ அரசியலில் நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த நாகரிகத்தை பின்பற்றினா திமுகவுக்கு வரும் தேர்தலில் ஓரளவு எதிர்காலம் இருக்கும் அப்படின்ட்டு நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.